ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தற்போது ஆங்கில மாதத்தில் 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஏப்ரல் மாதத்தில் ஒரு முக்கியமான நாள்னால் ஏப்ரலுடைய 14ஆம் தேதியை சொல்லலாம். ஏப்ரலுடைய 14ஆம் தேதி அப்படின்னு முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான ஒரு நாளுங்க. தமிழ் மாதத்தில் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரையுடைய முதல் நாள் அன்று தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது. அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு தான் இந்த ஏப்ரல் 14உடைய ஸ்பெஷல். ஸோ அந்த ஏப்ரல் 14உடைய தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு பலன் கிடைக்கும். அதில் சிம்ம ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ தமிழ் புத்தாண்டு 2025 ஆங்கில மாதத்தில் 14 ஏப்ரல் 2025 விஸ்வாச வருடமாக பிறக்க போகிறது. இது தமிழ் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகையாகும். சித்திரை மாதம் தமிழ் நாட்காட்டியின் ஆண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது. இதனால் இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்லேயும் பிற நாடுகளில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சித்திரையின் முதல் நாளை புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வரப்படுது. ஜோதிடத்தின்படி சூரியனை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு ராசியில் பயிற்சியாகக்கூடிய காலத்தை ஒரு தமிழ் மாதமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் பண்டைய கால ஜாதகத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசியில் சூரியனுடைய பயிற்சி நடக்கக்கூடிய காலத்தை சித்திரை மாதம் எனப்படுது. இதன் மூலம் இந்த ஃபஸ்ட்டு தேதி தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது. ஆக்சுவலி தமிழ் புத்தாண்டு மொத்தம் 60 ஆண்டு அடங்கிய பட்டியலில் 47ஆவதாக வரக்கூடிய விஸ்வாச ஆண்டு பிறக்க இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டில் விஸ்வாச வருடம் 12 ராசிக்காரங்களுக்குமே நல்ல பலனை தரப்போகுது. அதில் சிம்ம ராசிக்கு என்ன பலனை தரப்போகுதுங்கிறத பொதுவாக ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் டீப்பாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்ம ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களுக்கு உயர்நிலையில் இருப்பதால் வேலை செய்யும்போது அதிர்ஷ்டத்தினுடைய நல்ல ஆதரவை இந்த ஆண்டு பெறுவீங்க என்பது குறிப்பிடப்படுது. மற்றும் உங்கள் வேலையில் வெற்றியானது பெறுவது ஈஸியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வேலையில் சில தடைகள் இருந்தாலும் தடைகளுக்கு பிறகு நீங்கள் வெற்றியை பெறுவது மட்டும் இல்லாமல் அந்த வேலையிலிருந்து நல்ல லாபத்தையும் பெறலாம். அப்புறம் சகோதர சகோதரிகளுடன் உறவுகள் மோசமடையாமல் பார்த்து கொள்வது முக்கியம். இல்லைனா உறவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மோசமடையும். உறவுகள் சுமூகமாக இருந்தால் உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருப்பாங்க. அதுக்காக தான் உறவுகள் மோசமாகாமல் பார்த்து கொள்ளுங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி எச்சரிக்கை இருக்கிறதுனால பரிகாரமாக என்ன செய்யணும்னா, ஆதித்ய கிருதாயுகம் மூலத்தை டெய்லியுமே 19 முறை பாராயணம் செய்யணும். இந்த மூலத்தை 19 முறை பாராயணம் செய்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். அதனால் சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்தாகணும். ஸோ பொதுவாக உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் இதுதான். இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்குங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி அமைதி காக்க வேண்டும் என்பது உங்களுக்கு இந்த ஆண்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்தீங்கன்னா ராஜயோகம் நிறைந்து காணப்பட்டு வெற்றியானது நீங்கள் அடைவீங்க. ஸோ ராஜயோகம் காணப்பட்டு வெற்றி அடைகிறதுக்கு எதிலும் பொறுப்போடு செயல்படுங்க. வெற்றி வாகை ஈஸியாக உங்களுக்கு சூட முடியும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த விஸ்வாச தமிழ் புத்தாண்டில் அந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த புத்தாண்டில் சனி பகவான் ராசிக்கு 8ல் நின்று அஷ்டம சனியாக பலன் தரப்போகிறாரு. அங்கிருந்து தனது 3ஆம் பார்வையால் 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அதே போல் ஆண்டுடைய துவக்கத்தில் தொழில்ஸ்தானத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் 14/5/2025 இரவு முதல் லாபஸ்தானத்துக்கு செல்கிறாரு. அங்கு தனது 5ஆம் பார்வையால் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையால் 7ஆம் இடமான கலஸ்தர ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் 18/5/2025 ராசியில் கேதுவும் 7வது இடத்துல ராகு பகவானும் சஞ்சரிக்க போகிறாங்க.
இந்த மாதிரி கிரகநிலைகளால் ஏற்பட போகக்கூடிய பலன்களை தான் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ இந்த விஸ்வாச தமிழ் புத்தாண்டில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சு பலன் பெறுங்க. இந்த விஸ்வாச ஆண்டில் அஷ்டம சனி மற்றும் சர்ப்பதோஷ தாக்கம் இருக்குது. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடி போனவனுக்கு 9ல் குரு என்பார்கள். இந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தாது. ஏனெனில் லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களை கவசமாக காக்க போகிறாரு. எனவே எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். ஏற்ற இறக்கம் நிறைந்தது தான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து செயல்படணும். எடுத்த காரியத்தில் இதுவரை போராடிங்கன்னா ஒரு முடிவை பார்த்து விடுவது முடியும். வாழ்க்கையில் போராடி எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று உங்களிடம் இருந்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் செயல்பட போகிறீங்க. எதிலும் முதலிடத்தை பிடிப்பதே ஒன்றே உங்களுடைய தலையாய நோக்கமாக இருக்கணும். நீங்கள் இந்த ஆண்டு அப்படி இருந்தீங்கன்னா பல்வேறு அனுகூலமான பலனை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயற்கையிலேயே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் புத்துணர்வால் அழகு இன்னும் இந்த ஆண்டு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உடலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வகையில் தேஜஸ் ஆனது உங்களுக்கு பெற முடியும். உங்களுடைய பணிகளை விரைவாகவும் வேகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்க முடியும். அளவிட முடியாத அளவிற்கு நற்பலன்கள் மிகும். அப்புறம் தொட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தொடங்கும். ஜனவசியெல்லாம் கூட உங்களுக்கு ஏற்படும். தெளிவான மனநிலையோடு செயலாற்றினீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். தனவரவு மகிழ்ச்சி தர்ற மாதிரி இருக்குது. பல விதங்களில் மாற்றங்கள் ஏற்றங்களானது ஏற்படும். வாழ்வில் கூட வசந்த உலா வரும். எல்லாத்துக்கும் மேலே உற்றார் உறவினர்களோடு நல்லிணக்கமானது ஏற்படும். இதுவே உங்களுக்கு மனதில் தெம்பு தைரியத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு புதிய வருடத்தில் இருக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா உங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்குமே புதிய வருடம் வெற்றியானது கிடைக்கும். நல்ல தாள்கள்லாம் வீடு தேடி வரும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். உங்கள் அனுபவத்தில் அஷ்டம சனியுடைய காலத்தில் பலர் வீடு வாகனம் என்று வாழ்க்கையில் செட்டிலாகி இருப்பீங்க. சுய ஜாதக தசபுத்தி சாதகமாக இருப்பவங்களுக்கு தொழில் முன்னேற்றம், வீடு வாகன யோகம் என வாழ்வாதாரம் உயரும். அப்புறம் குரு பகவான் 5வது இடத்தை தன் வீட்டை தானே பார்க்கறதுனால ஆண் வாரிசு ஏற்படும். குழந்தைகளுக்கு பாக்கியத்திற்காக, அதாவது குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவமனைக்கு அலைய தேவையில்லை. நெடுதூர வெளிநாட்டு பயணம் அல்லது தீர்த்த யாத்திரை செய்வதுன்னு நினச்சிங்கன்னா அதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்புறம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் குரு பார்வை இருக்கிறதுனால பூர்வீக தொடர்பான கர்மவின நோய்க்கு செய்யக்கூடிய சிகிச்சை பலன் தரும். எந்த வைத்திய முறையை கையாண்டால் நோயிலிருந்து விடுபடலாம் என்ற புரிதல் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி நிறைய புரிதல் நல்லதெல்லாம் இந்த ஆண்டு நடக்கும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொருளாதாரத்தில் கூட முன்னேற்றமும் வளர்ச்சியும் யோகமும் சேரும். குரு மற்றும் சனியுடைய சஞ்சாரத்தால் 2, 5, 8, 11 எனக்கூடிய பணவரஸ்தானத்தின் இயக்கம் மேன்மையாக இருக்குது. இதனால் சிந்தித்து நிதானமாக செயல்பட்டால் தாராளமான தனவரவு உண்டு. அதே நேரத்தில் உழைக்காமல் போனில் நேரத்தை முதலீடு செய்தால் உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறிதான். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அவசியத்தை உணர்ந்து செயல்பட்டால் வழக்கத்தை விட வருமானம் அதிகமாக இருக்கும். தனியார் நிதி நிறுவனங்கள் அல்லது முறையற்ற ஏல சீட்டு நடத்துவர்கள்ட்ட பண பரிவர்த்தனைக்கு உரிய ஆவணங்கள் வைத்து இருக்கணும். இல்லைனா உங்களுக்கு பின்னாடி நஷ்டம் ஏற்படும். அப்புறம் பிறந்த கால ஜாதகப்படி அஷ்டாமதிபதி, பாகாதிபதி, விரை அதிபதிகள் தசை நடத்தினால் பங்கு சந்தை முதலீட்டை தவிர்க்கணும். ஸோ நீங்கள் பங்கு சந்தை முதலீட்டை இந்த ஆண்டு தவிர்க்கணும். தங்க நகைகளை கூட பத்திரமாக பாதுகாப்பாக வைக்கணும். இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து தொடர்பாக எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. மீறி எடுத்திங்கன்னா அதில் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. நெருக்கடிகள்லாம் இந்த ஆண்டு சமாளித்திங்கன்னா வெற்றி பெற வேண்டியது ஈஸியாக இருக்கும். குரு கடாஸ்தத்தால் உடலில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் விலகும். கேள்விக்குறியாக இருந்த பல குழப்பங்கள் விலகும். வம்பு வழக்கு விவகாரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். செல்வாக்கு, கௌரவம் போன்றவற்றில் ஏற்பட்ட பங்கம் நீங்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு நன்மை உண்டாகிற மாதிரி உங்கள் கையில் தான் பலன் கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பது தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த தாள்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட் டபுள் சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம்.
ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.